இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் லூக்கா எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 54 59 வரையிலும் நாம் தியானிக்க போகிறோம். இந்த பகுதியில் அவர் ஜனங்களை நோக்கி இயேசுவை குறித்து சொல்லுகிறது. மேற்கே மேகம் எழும்புகிறதை நீங்கள் காணும்போது மழை வரும் என்று சொல்லுகிறீர்கள், அப்படியும் ஆகும். தென்றல் அடிக்கிறதை நீங்கள் காணும்பொழுது உஷ்ணம் உண்டாகும் என்று சொல்லுகிறீர்கள், அப்படியும் ஆகும். மாயக்காரரே, பூமியின் தோற்றத்தையும் வானத்தின் தோற்றத்தையும் நிதானிக்க உங்களுக்கு தெரியுமே. இந்த காலத்தையோ நிதானியாமற் போகிறதென்ன? நியாயம் என்னதென்று நீங்களே தீர்மானியாமல் இருக்கிறது என்ன என்று சொல்லி இங்கே இயேசு கிறிஸ்து தன்னுடைய போதனையை தொடங்குகிறதை பார்க்கிறோம். மாயக்காரரே, பூமியின் தோற்றத்தையும் வானத்தின் தோற்றத்தையும் நிதானிக்க உங்களுக்கு தெரியுமே என்று சொல்லி இயேசு கிறிஸ்து பேசுகிறார். இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களிலே இஸ்ரவேலில் பெரும்பாலானோர் அவர்கள் மீன்பிடி தொழிலை செய்யக்கூடியவர்களாகவும் விவசாயத்தை செய்யக்கூடியவர்களாகவும் இருந்தார்கள். இந்த விவசாயத்தை செய்யக்கூடியவர்களுக்கு பூமியினுடைய தோற்றம் நன்றாக தெரிய வேண்டும். எப்பொழுது விதைக்க வேண்டும், எப்பொழுது உழ வேண்டும், எப்பொழுது தண்ணீர் பாய்ச்ச வேண்டும், எப்பொழுது அறுவடை செய்ய வேண்டும் என்கிற காரியங்களை அவர்கள் தெளிவாக அவர்கள் அறிந்திருக்கிறவர்களாக இருந்தார்கள். அதனைப் போல மீன்பிடி தொழிலை செய்கிறவர்களும் வானத்தின் தோற்றத்தையும் அவர்கள் நிதானிக்க தெரிந்தவர்களாக காணப்பட வேண்டும். புயல் வரும் என்று சொன்னால் அவர்கள் அங்கே மீன்பிடிக்க செல்ல மாட்டார்கள். கடலின் சீற்றம் அதிகமாக இருக்கும் என்று சொன்னால் அவர்கள் மீன்பிடிக்க செல்ல மாட்டார்கள். ஆகவே அவர்கள் பூமியினுடைய தோற்றத்தை, வானத்தின் தோற்றத்தை அவர்கள் நிதானித்து விவசாய தொழிலை செய்கிறவர்களாகவும் மீன்பிடி தொழிலை செய்கிறவர்களாகவும் அவர்கள் காணப்பட்டார்கள். ஆனால் இங்கே இயேசுவினுடைய வருத்தம் என்ன? மேகம் எழும்புகிறதை நீங்கள் காணும்பொழுது மழை வரும்னு சொல்லிடுறீங்க. இன்றைக்கும் வானிலை ஆய்வு மையம் அதனைத்தான் நமக்கு சொல்லுகிறது. மழை எப்படி பெய்கிறது, மழை எவ்வளவு பெய்ய போகிறது, வெப்பம் எப்படி இருக்க போகிறது, வெப்பம் இன்னும் எத்தனை நாட்களுக்கு எத்தனையாக பெருகப் போகிறது என்கிற எல்லா காரியத்தையும் வானிலை ஆய்வு மையம் இன்றைக்கு அறிவிக்கிறது. அந்த நாட்களில் அவர்கள் அத்தனை அறிவுடையவர்களாக காணப்பட்டார்கள். மழை வரும் என்று சொன்னால் அந்தபடி ஆகிவிடுகிறது. தென்றல் அடிக்கிறதை காணும் பொழுது உஷ்ணம் உண்டாகும் என்று சொல்கிறீங்க, அப்படியே ஆகுது. பூமியின் தோற்றம், வானத்தின் தோற்றம் எல்லாவற்றையும் தெளிவாக நிதானிக்க தெரியுமே என்று சொல்லுகிறார். இந்த காலத்தையோ நிதானியாமற் போனதென்ன என்று சொல்லி ஆண்டவர் பேசுகிறதை பார்க்கிறோம். அதாவது காலத்தை சரியாக கணித்தல் என்கிற தலைப்பின் கீழாக இந்த செய்தியை நாம் கற்றுக்கொள்ள முடியும். இன்றைக்கு நாம் வாழ்கிற உலகத்தினுடைய போக்கை நாம் பார்க்கும் பொழுது அதை நிதானிக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். உண்மையை நிதானிக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அதாவது இன்றைக்கு இந்த உலகத்தை நம்ம கொஞ்சம் உற்று பார்க்க நாம் இருந்தோம் என்று சொன்னால், இன்றைக்கு அரசியலில் எத்தனை காரியங்கள், போக்குகள் நடக்கிறது என்பதை கண்டுகொள்ள முடியும். நாடுகளினுடைய நிலைகளை நம்முடைய கைகளில் வைத்திருக்கிற அந்த ஒரு கைபேசியிலேயே எல்லா காரியங்களையும், நியூஸுகளையும் நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. கலாச்சாரங்களிலே அநேக மாற்றங்கள் உண்டாகிறது. அறிவியலில் அநேக கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிக்கப்படுகின்றன. நிறைய பாதிப்புகள் இந்த உலகத்தில் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. நாளுக்கு நாள் உலகமானது எதிர்கொள்ளுகிற பிரச்சனைகளை நமது காதுகளும் நம்முடைய கண்களும் அடைக்கக்கூடிய அளவிற்கு அவைகள் இருக்கின்றன. இன்றைக்கு பாலஸ்தீன பகுதிகளில் என்ன காரியங்கள் நடக்கிறது என்கிற செய்திகளை வாசிக்கிறோம். விசுவாச துரோகங்களை வாசிக்கிறோம். அநேக கலாச்சார சீரழிவுகளை நாம் பார்க்கிறோம். உலகமெல்லாம் ஒரே குடையின் கீழ் வருகிறதற்கு முயற்சிக்கிற தன்மைகளை பார்க்கிறோம். ஒரே அரசியல், ஒரே ஆளுகை, ஒரே நாணயம் என்று சொல்லியெல்லாம் இன்றைக்கு முயற்சிக்கிற காரியங்கள், அதை பீஸ்ட் என்று சொல்லி ஒரு பெரிய கம்ப்யூட்டரை கண்டுபிடித்து உலகம் முழுவதையும் ஒரு குடையின் கீழ் கொண்டு வருகிறதற்கான எல்லா முயற்சிகளும் கிட்டத்தட்ட நடந்து முடிந்து விட்டது என்று சொல்லியே நாம் சொல்ல வேண்டும். அத்தனையாக எல்லா காரியங்களையும் விரல் நுனியில் நாம் வைத்திருக்கிற நம்முடைய கருவூலங்களை கொண்டு நாம் வைத்திருக்கிற நம்முடைய ஆப்பில் அநேக செய்திகளை பார்க்கிறோம், டிவிகளில் பார்க்கிறோம். நாம் வைத்திருக்கிற எல்லா விதமான காரியங்களிலும் இருந்து இந்த உலகத்தின் செய்தியை நாம் கண்டுகொள்ளுகிறோமே. காலத்தினுடைய அந்த காலத்தை நம்ம கணிக்க
தவறிவிட்டோம் என்பதுதான் இன்றைக்கு நம்மை உண்டாக்கின ஆண்டவருடைய வேதனை. வானிலையை அத்தனையாய் தெளிவாய் பேசுகிறார்கள், வானிலையின் காரியங்களை அத்தனையாய் சொல்லுகிறார்கள், அறிவியல் கண்டுபிடிப்புகளை அத்தனையாய் பிரபலப்படுத்துகிறார்கள். இவைகள் எல்லாமே ஒரே ஒரு காரியத்தை தான் விரல் நீட்டி சுட்டி காட்டுகிறது என்பதை வேதம் ஒன்று மாத்திரமே தெளிவாக சொல்லுகிறது. ஜனங்களுக்கு விரோதமாக ஜனங்கள் எழும்பும் பொழுது, இங்கே யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படும் பொழுது, பஞ்சங்கள் கொள்ளை நோய்கள் உண்டாகும் பொழுது, இன்றைக்கு சூரியனுடைய வெளிச்சம் அது 7 பகல் வெளிச்சத்தை போல மாறும் பொழுது, சந்திரனுடைய வெளிச்சம் சூரியனுடைய வெளிச்சத்தை போல மாறுகிற இன்றைக்கு ஏற்படுகிற அந்த கால சூழ்நிலைகளின் மாற்றங்களை பார்க்கும் பொழுது, அவைகள் எல்லாம் ஒரே ஒரு காரியத்தை விரல் நீட்டி சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. அது நம்முடைய ஆத்தும நேசர் இந்த உலகத்திற்கு திரும்பி வரப்போகிற காரியத்தையே சுட்டி காட்டுகிறது. இதனை அறிந்து கொள்ளாமல், விழித்திருக்கிறவர்களாக வாழாமல், ஆயத்தமாயிருக்கிறவர்களாக வாழாமல், பாவத்திலிருந்து மனம் திரும்பாதவர்களாக அவர்கள் இருக்கிறபடியினாலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இத்தனை வேதனையோடு கூட அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த காலத்தையோ நிதானியாமற் போகிறதென்ன? இந்த காலம் கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து இன்றைக்கு வாசலின் அருகே வந்துவிட்ட நாட்களிலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். உலகத்தினுடைய அத்தனை பாதிப்புகளும், அத்தனை மாற்றங்களும், அத்தனை கலாச்சார சீரழிவுகளும் அவருடைய வருகை சீக்கிரம் என்பதை மாத்திரம் நமக்கு உணர்த்தி கொண்டே இருக்கக்கூடியதாக இருக்கிறபடினால இந்த உலகத்தில் விழித்திருக்கிறவர்களாக, ஆவிக்குரிய ஆயத்தத்தோடு கூட காணப்படுகிறவர்களாக, இன்றைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத ரட்சிக்கப்படாதவர்களுக்கு இந்த காரியத்தை சொல்லி வேதத்திலிருந்து இந்த காரியங்களை எடுத்து காண்பித்து அவர்கள் புரிந்து கொண்டு மனம் திரும்புகிறதற்கு தங்களை அர்ப்பணிக்கிறவர்களாக அவரை நடத்துகிறதற்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்ய வேண்டும். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காலத்தின் அருமையை அறிந்து வாழாவிடில் கண்ணீர் விடுவாயே. காலத்தின் அருமையை அறிந்து வாழாவிடில் கண்ணீர் விடுவாயே. ஞாலத்தில் பரனுனை நாட்டின நோக்கத்தை சீலமாய் நினைத்தவர் மூலம் பிழைத்திடுவாய். ஞாலத்தின் பரனுனை நாட்டின நோக்கத்தை சீலமாய் நினைத்தவர் மூலம் பிழைத்திடுவாய்.